வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இது மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஜிகே கிளாஸில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து 9வது கிளாஸ். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு 8 கிளாஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்டது, அதுவும் இப்போது எடிக்யூட்டி பேட்டர்னில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ வாங்க இந்த கிளாஸை பார்க்கலாம். இந்த கிளாஸுக்கும் நம்ம சேனலுக்கும் நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுகள் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் சஃபர் ஃப்ரம் லூ? ஓகேவா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பின்வரும் மாநிலங்களில் எது லூவால் பாதிக்க முடியும்? அதாவது லூ அப்படின்னா இது ஒரு வெப்பக்காற்று. ஓகே, ஸோ லூ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் சைக்ளோன் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த வெப்பக்காற்று லூங்கிற வெப்பக்காற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்றுனால எந்த மாநிலம் வந்து பாதிக்கப்படுது அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து கர்நாடகா. ஓகேவா? ஆப்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம். ஓகே, ஆப்ஷன் 3ல் வந்து ராஜஸ்தான் அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து கேரளா. ஓகேவா? ஸோ அப்போ இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு வெப்பக்காற்றாக இருக்கக்கூடியதான் லூ. இதால் முக்கியமாக பாதிக்கப்படக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடியது இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் படி வந்து எதுவும் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான். ஓகேவா? ஸோ ராஜஸ்தான் மாநிலம் தான் வந்து பின்வரும் மாநிலங்களில் லூவால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாநிலமாக வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ராஜஸ்தான் தான் வந்து இது சரியான ஒன்று. ஓகேவா? ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் இந்த லூங்கிற வெப்பக்காற்றுனால வந்து அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் எப்படி ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கேரளா அண்ட் கர்நாடகா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சவுத்தில் வந்துடும். ஓகேவா? அது இது வந்து அஸ்ஸாம் வந்து இந்த பக்கம் போயிடும். ஓகேவா? எஸ். ஸோ அப்போது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது ராஜஸ்தான் தான். ஏன்னா ராஜஸ்தான் பகுதியில் தான் இந்த லூ காற்று வந்து அதிகம் பாதிக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரீஜன் இருக்குது பாருங்கள், இந்த ரீஜனில் தான் வந்து இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இன் February 2023 PVR சுப்ரமணியம் வாஸ் அப்பாயிண்டட் பை அஸ் த டேஷ். ஓகேவா? என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி 2023 PVR சுப்ரமணியம் டேஷாக நியமிக்கப்பட்டார். ஓகேவா? ஸோ 2023 அங்கே போனோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி மாதிரி நீங்கள் வந்து யோசிக்க தேவை கிடையாது. இது வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட அந்த மாதத்தையும் வச்சு கேட்குறாங்க. ஸோ இப்போதைக்கு யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிவிஆர் வந்து சுப்ரமணியம் அப்படிங்கிறவர் என்ன போஸ்டிங்கில் இருக்கார் அப்படிங்கிறத கேட்கலாம். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறையை சார்ந்ததில் யார் நியமிக்கப்பட்டா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டவங்க எந்த துறையில் இருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே மாற்றி கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இந்தியாவின் கம்ட்ரோலர் ஜென்ரல் சொல்கிறாங்க. அண்ட் ஆப்ஷன் 2ல் சிஓ ஆஃப் நித்தி ஆயோக். ஓகேவா? ஸோ நித்தி ஆயோக்குடைய தலைமைச் செயல் அதிகாரி அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 3ல் வந்து சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர், தமிழர் தலைமை விஜிலன்ஸ் கமிஷனர்னு கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஷன் 4ல் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது இந்த பிவிஆர் சுப்ரமணியம் அப்படிங்கிறவர் வந்து 2023 பிப்ரவரியில் வந்து எந்த இதில் வந்து நியமனம் பண்ணப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2ல் இருக்க நித்தி ஆயோக்குடைய சிஓ. ஓகே, ஸோ நித்தி ஆயோக்குங்கிறது வந்து அதோட சிஓ வந்து பிவிஆர் சுப்ரமணியம் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நித்தி ஆயோக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இருக்கு பாருங்கள், பிளானிங் கமிஷன். ஓகே, ஸோ பிளானிங் கமிஷனுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றாக கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இதோட சேர்மனாக வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பார். இதோட சிஇஓ வந்து இவங்க வந்து நியமிப்பாங்க. ஓகேவா? ஸோ பிரசிடென்ட் வந்து நியமிச்சுட்டுருப்பாங்க. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். நித்தி ஆயோக்குடைய சிஇஓ தான் வந்து பிவிஆர் சுப்ரமணியம் அப்படிங்கிற வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது கரண்டில் இருக்க 2025 இப்போதைக்கு இருக்குல்ல, அதாவது அக்டோபர் ஆகஸ்ட் இப்போ வரைக்குமே வந்து இவர் தான் இருக்கார். ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸில் தற்போது அதாவது மே எப்படி கேட்பாங்க அப்படின்னா மே 2025 2025 படி வந்து பார்த்தா யார் நித்தி ஆயோக்குடைய சிஓ அப்படி மாதிரி கேட்பாங்க. அப்படி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா பிவிஆர் சுப்ரமணியம் அப்படிங்கிறதான் ஓகேவா? ஸோ இப்படி கேட்குறது வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு வேளை மாற்றிருப்பாங்களோ மே மாதம், அதனால தான் இப்படி கேட்குறாங்களோ அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிப்போம். அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப் த பிரைம் கேசஸ் சாஃப்ட்வேர் கேப்சா இன்கம் டிக்ளைன். ஓகேவா? அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா தனிநபர் வருமானம் ஓகேவா குறைவதற்கான முதன்மை காரணத்தை பின்வரும் விருப்பங்களில் இது சிறப்பாக விவரிக்கிறது. ஓகே, ஆப்ஷன் 1ல் வந்து ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம், வருமானத்திற்கு சமமான விநியோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 2ல் வந்து இன்க்ரீஸ் இன் த பாப்புலேஷன் க்ரோத், அதாவது மக்கள் தொகை வளர்ச்சியில் அதிகரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 3ல் வந்து
டிக்ளைன் இன் த பாப்புலேஷன் growth, அதாவது மக்கள் தொகை வளர்ச்சியில் சரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 4 வந்து டிக்ளைன் இன் தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஓகே, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சரிவு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இதில் தனிநபர் வருமானம் இருக்குல்ல, அது குறைவதற்கான முதன்மை காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இங்கே எது வரும் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் இருக்குல்ல, இன்க்ரீஸ் இன் த பாப்புலேஷன் growth, ஓகே. ஸோ இதுதான் அப்படின்னா வரும், ஓகே, அதாவது மக்கள் தொகை வளர்ச்சியில் அதிகரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதில் இதுதான் அப்படின்னா வரும் சரியான ஆன்சர். தனிநபர் வருமானம் குறைவதற்கான முதன்மை காரணம் மக்கள் தொகை வளர்ச்சியில் அதிகரிப்பு அப்படிங்கிறது தான், ஓகே. மக்கள் தொகை வளர்ச்சியில் அதிகரிப்பு அப்படிங்கிற இந்த இன்க்ரீஸ் இந்த பாப்புலேஷன் growthங்கிறது தான் சரியான ஒன்று, ஓகேவா. எதுக்கு இது காரணமாக இருக்குது அப்படின்னா தனிநபர் வருமானம் குறைவதுக்கு, ஓகேவா. ஸோ ஏன்னா நிறைய பாப்புலேஷன் இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலான ஒரு மக்கள் தொகை, அதாவது பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ அங்கே வந்து என்ன ஏற்படும் அப்படின்னா வேலை பற்றாக்குறை ஏற்படும். அதனால வந்து நமக்கு தனிநபர் வருமானங்கிறது குறைவா, ஓகேவா. ஸோ மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் பொழுது வந்து வேலை வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஓகேவா. ஸோ அதாவது மிக குறைவான வருமானத்தில் வந்து வேலை பார்க்குறவங்க அதிகமாக இருப்பாங்க, அதனால் தனிநபர் வருமானம் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது மக்கள் தொகை வந்து ஈக்குவலாகவோ அல்லது கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்துச்சு அப்படின்னா மேன் எஃபிஷியன்சி இருக்குல்ல, அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் அதிகரிக்கும்ல, அதனால் சொல்கிறேன், ஓகே. புரியுது நினைக்கிறேன். இப்போது இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது சரியான ஆன்சர் பார்த்தாச்சு, ஓகே. புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். இது எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆர்டிக்கல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் மென்ஷன்ட் அபவுட் ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் த எக்கனாமிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஷெடியூல் ஆஃப் ஷெடியூல் கேஸ்டஸ் ஷெடியூல் ட்ரைப் அண்ட் த அதர் வீக்கர் செக்ஷன், ஓகேவா. அதாவது இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு பட்டியலிடப்பட்ட சாதிகள், பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் மற்றும் பிற பலவீன பிரிவினரின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை மேம்படுத்துதல் பற்றி குறிப்பிடுகிறது அப்படி மாதிரி கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1 வந்து ஆர்டிகல் 45, ஓகே. ஸோ சரத்து 45. ஆப்ஷன் 2 வந்து ஆர்டிகல் 47, ஓகே. ஆப்ஷன் சரத்து 47. ஆப்ஷன் 3 ஆர்டிகல் 48 சரத்து 48. ஆப்ஷன் 4 வந்து ஆர்டிகல் 46 சரத்து 46, ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பின்னு சொல்லப்படக்கூடிய அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடில் வரக்கூடியதான் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்க சொல்லியிருக்காங்களே ரீசன் அதுக்கான ஆர்டிக்கலுமே வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ அப்போ 45, 46, 47, 48 இது எது வரும் அப்படி பார்க்கணும். பட்டியலிடப்பட்ட, அதாவது ஷெடியூல் காஸ்ட், ஷெடியூல் ட்ரைப் அண்ட் ஓபிசி இருக்காங்க, அதர் வீக்கர் செக்ஷன் இருக்காங்களே, இவங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை வந்து பின்பற்றக்கூடிய ஆர்டிக்கல் வந்து எது சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆப்ஷன் 4ல் இருக்க ஆர்டிகல் 46, ஓகேவா. ஸோ இதுதான் இதில் சரியான ஒன்று, ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு பட்டியலிடப்பட்ட சாதிகள், பட்டியலிடப்பட்ட பழங்குடிகள் மற்றும் பிற பலவீனமான பிரிவினரின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை மேம்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 46, சரி இதுதான் இதில் சரியான, ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டிக்கல் இதில் சொல்லப்பட்ட 40, 46 எல்லாமே வந்து டிபிஎஸ்பியில் வரக்கூடியது. ஸோ இதுவுமே வந்து டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பண்டிட் ராமநாராயணன் வாஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகேவா. பண்டிட் ராமநாராயணன் பின்னரும் எந்த இசை கருவியுடன் தொடர்புடையவர், ஓகே. ஸோ இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுல யாராவது புகழ்பெற்றவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா செப்ட்லையுமே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் ஆகிது. இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா சராங்கி, ஆப்ஷன் 2ல் சரோட்டன், ஆப்ஷன் 3ல் வந்து மோகன வீணான், ஆப்ஷன் 4ல் வந்து ருத்ர வீணான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பண்டிட் ராமநாராயணன் அப்படிங்கிறவர் வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுல புகழ்பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராங்கி, ஆப்ஷன் 1ல் இருக்க சராங்கி அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஒன்று, ஓகேவா. ஸோ சராங்கி அப்படிங்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து புகழ்பெற்றவராக இந்த பண்டிட் ராமநாராயணன், ஓகே. ஸோ ராமநாராயணன் அப்படிங்கிறவர் வந்து புகழ்பெற்றவராக இருக்கிறார், ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியான ஆன்சர் சராங்கி, ஓகே. இங்கே இந்த மோகன வீணா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சது மோகன் பர்த் சொல்லுவாங்க, ஓகே. ஸோ மோகன் பர்த்னு சொல்லுவாங்க, அவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். அது முக்கியமானது 1994 வந்து இவர் வந்து கிராமிய இதில் அவார்டு வாங்கியிருப்பார், ஓகே. கிராமி அவார்டு வாங்கியிருப்பார், ஓகே, இவரோட ஆல்பத்துக்காக. அதுவும் முக்கியமான ஒன்று, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, விச் டைப் ஆஃப் வெல் மேனேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா அட் த டைம் ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ், ஓகேவா. என்ன கேட்குறாங்க அப்படின்னா சுதந்திரத்தின் போது இந்தியாவில் எந்த வகையான நன்கு நிர்வகிக்கப்பட்ட தொழில் நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க, ஓகே. ஆப்ஷன் 1ல் வந்துன்னா சிமெண்ட் அண்ட் சுகர், ஓகே. ஆப்ஷன் 2ல் வந்துன்னா
ஸ்டீல் அண்ட் காட்டன். ஓகே, எஃகு மற்றும் பருத்தி. ஆப்ஷன் 3 ஸ்டீல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எஃகு மற்றும் மின்னணுவியல். ஆப்ஷன் 4 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்துட்டு அதாவது எந்த டைப் ஆஃப் தொழில்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதந்திரத்தை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெரும்பாலும் இது ஆச்சு அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா, அப்போது இங்கே என்ன வரும் ஆப்ஷன்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் காட்டன் தான் வரும். ஓகே, ஏன்னா எஃகும் பருத்தி தான் முக்கியமான ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடைக்கு பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடை வடிவமைப்பில் வந்து ரொம்ப புகழ்பெற்றதாக இருந்துச்சுன்னா அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு. ஸோ அதனால் பருத்திங்கிறது காட்டனுங்கிற முக்கியமானதாக இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டீல் கட்டுமானங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தப்பையிலேருந்தே வந்து புகழ்பெற்றதாக இருந்துச்சு. இந்த ஜெம்ஜெட்பூர் ஊர்காலையெல்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் தொடங்கப்பட்டதுக்கப்புறம் அதுக்கடுத்து வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு மாநிலங்களிலுமே வந்து தொடங்கப்பட்டதுனால இந்த எஃகு மற்றும் பருத்திங்கிறது இந்தியாவின் முக்கியமான ஒரு தொழிலாக வந்து சுதந்திரத்தினப்பவே வந்து இருந்துச்சு. ஓகே, புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 தான். இந்த ஸ்டீல் அண்ட் காட்டன் எவ்வளோ தூரத்துக்கு சுதந்திரம் அடைகிற அப்போவே வந்து புகழ்பெற்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரிவால்யூஷன் தான் சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ தொழில் புரட்சி தான் வந்து முக்கியமானதாக இருக்குது. அது தொழில் புரட்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா. ஓகேவா, அது 2 தான் வந்து முக்கியமான ஒன்று. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, புஷ்யபுதி டைனஸ்டி வாஸ் ஆஃப்டர் பிரபாகவரத்னா strengthened its position in the regions of Punjab and Haryana after defeating which of the following dynasty. அதாவது புஷ்யபூமதி வம்சம் வந்து பிரபாகர் வர்த்தனாவுக்கு பிறகு பின்வரும் எந்த வம்சத்தை தோற்கடித்த பிறகு பஞ்சாப் மற்றும் ஹரியானா பிராந்தியத்தில் தனது நிலையை வலுப்படுத்தி அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 வந்து சாளுக்கியாஸ், ஆப்ஷன் 2 வந்து ஹுனாஸ், அண்ட் ஆப்ஷன் 3 வந்து மைத்ரிகாஸ், அண்ட் ஆப்ஷன் 4 வந்து மௌரிகாஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்யபூதி வம்சம் வந்து பிரபாகர் வர்தனாவுக்கு அப்புறம். ஓகே, ஸோ இந்த பிரபாகர் வர்தனா அப்படிங்கிற ஒரே புஷ்யபூமதி வம்சத்தை சேர்ந்தவர் தான். இந்த பிரபாகர் வர்தனா புஷ்யபூமதி வம்சத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இவருக்கு அப்புறம் வந்து இந்த பஞ்சாப் ஹரியானா பகுதியில் வந்து நிலைப்படுத்தியது யார் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ புஷ்யபூமதி வம்சத்தில் வந்து இந்த பிரபாகர் வர்தனா இருக்கார்ல, இவருக்கு அப்புறம் வந்து புஷ்யபூமதி வம்சம் வந்து டல்லாயிருவாங்க. பட் அந்த ஒரு டெத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானாவில் வந்து யார் வந்து தங்களை வந்து நிலை நிறுத்தி கொண்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து தெளிவாக கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க. அப்படி பார்க்கணும் இங்கே சாளுக்கியாஸ் கொடுத்துருக்காங்க, ஹூனாஸ், மாத்ரிகாஸ் வந்து மௌரிகாஸ்ன்னு சொல்லிட்டுருக்காங்க. இதில் வந்து ஹுனாஸ் அப்படிங்கிறவங்க தான். ஓகே, ஸோ ஹுனாஸ் அப்படிங்கிறவங்க வந்து வருவாங்க. இவங்களுமே வந்து ஒரு சின்ன டைனசிட்டி தான். பட் வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில் புஷ்யபூபதி வம்சம் இருக்குல்ல, இந்த டைனசிட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பெரிய ஆள் யாரும் கிடையாது அப்படிங்கிறதுனால ஹுனாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட ஆதிக்கத்தை செலுத்திட்டாங்க. ஸோ இனிமேல் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுனாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த பகுதியில் வந்து தங்களுடைய நிலையை வந்து வலுப்படுத்தி கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானான்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹுனாஸ் வந்து எந்த வம்சத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய வலிமையை தான் இந்தியாவில் நிலைநிறுத்தின அப்படின்னு கேட்டிங்கன்னா புஷ்யபூமதி வம்சம். ஓகேவா, அதேமாதிரி தெரிஞ்சுக்கிறீங்க. அது முக்கியமானது. ஓகே, ஸோ எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இந்த ஒரு கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம நிறையா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை தெரிஞ்சிக்க முடியுது. ஓகேவா, ஸோ சில நேரத்துக்கு இந்த பஞ்சாப் ஹரியானாவிலே ஏதாச்சும் ஒன்று இப்போ பஞ்சாபை கொடுத்துட்டு வேறு எந்த பிராந்தியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹுனாஸ் வந்து தங்களோட ஆதிக்கத்தை செலுத்தாங்க அப்படின்னு கேட்கலாம். அல்லது ஹரியானா கொடுத்துட்டு வேறு அந்த பஞ்சாபை மறைச்சிட்டு வந்தா அப்படி கேட்கலாம். ஓகேவா, எப்படி கேட்டாலும் ஆன்சர் கரெக்டாக சொல்கிற மாதிரி இருந்தால் நான் படிச்சுக்கணும் அப்படிங்கிறத முக்கியமான ஒன்று. புஷ்யபூமதி வம்சத்தில் பிரபாகர் வர்தனாக்கு பிறகு தான் வந்து ஹுனாஸ் வருவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானானதை இந்த பஞ்சாப் பகுதியில் வந்து தங்களுடைய நிலையை வந்து நிலைநாட்டினா. ஓகே, புரிஞ்சுங்க. ஸோ இது ஹிஸ்ட்ரி டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் ஹேவ் ஏ மேஜர் இம்பெடிட்டஸ் டு த காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவின் பருத்தி ஜவுளி தொழிலுக்கு பெரும் உத்வேகத்தை அளித்தது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஷன் 1 வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் ரா காட்டன் டு இங்கிலாந்து. ஓகே, ஸோ இங்கிலாந்துக்கு ரா மெட்டீரியல் பருத்தி இருக்குல்ல, அது வந்து ஏற்படுத்தி கச்சா பருத்தி ஏற்படுத்தி. ஓகே, அதாவது பருத்தி எடுத்து அப்படியே ஏற்றுமதி பண்ணுவோம்ல, அதை தான் கச்சான்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ அதே மாதிரி எதுனா ஆப்ஷன் 2 வந்து 1947 இந்தியாவின் பிரிவினை. ஓகே, ஸோ இது பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா இன் 1947. அண்ட் ஆப்ஷன் 3 சுதேசி மூவ்மெண்ட், சுதேசி இயக்கம் சொல்கிறாங்க. ஆப்ஷன் 4 ரயில்வே நெட்வொர்க்கிங் வளர்ச்சி, டெவலப்மெண்ட் ஆஃப் த ரயில்வே நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு எது வரும், அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவின் பருத்தி ஜவுளி தொழிலுக்கு பெரும் உத்வேகத்தை அளித்தது அப்படின்னா சுதேசி மூவ்மெண்ட். ஓகே, நம்ம இங்கே பார்க்கும்பொழுது அதாவது ஒரு 2 கொஸ்டின் முன்னாடி பார்க்கும்பொழுது நமக்கு இரும்பானதை காட்டன் தான் சொல்லியிருந்தோம். ஓகேவா, அப்போது என்ன முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன்னா அப்படின்னா தொழில் புரட்சி முக்கியம். எதுக்குன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த
ஸ்டீலுங்கிறதுக்கெலாம் ஸ்டீலை உருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி எல்லாமே ஃபாரின்லேருந்து வரப்பட்டதான். ஓகே, ஸோ ஃபாரினில் ஏற்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியல் ரிவால்யூஷன்ஸ்னால தான் மற்ற நாடுகள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தொழிலுமே வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னைஸ் பண்ணப்பட்டுச்சு. ஓகே, ஸோ அதனால் அந்த இரும்பு அண்ட் காட்டன் பார்க்கும்பொழுது இங்கேயே ஸ்பின்னிங் பண்ணுற மாதிரியும் வசதி இருந்ததுனால தான் காட்டன் இண்டஸ்ட்ரியாஸாக இருக்கட்டும், ஸ்டீலை உருக்குறதுக்கு இங்கே ஒரு டெக்னாலஜி இருந்ததுனால தான் அந்த 2 பிஸ்னஸ்மே வந்து இதுவாச்சு. பட் வந்து இங்கே வந்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் சுதந்திரத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் உத்வேகத்தை அளித்தது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுதேசி மூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, சுதேசி மூவ்மெண்ட் அப்படின்னா நம்மளே வந்து நமக்கு தேவையான தயாரிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் சொல்லுவாங்களா, அதுதான். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கிறங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஒலிம்பிக் கேம்ஸ் வாஸ் ஹோஸ்டட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டிஸ். ஓகே, முதல் இந்திய ஒலிம்பிக் போட்டிகள் பின்னரும் எந்த நேரத்தில் நடத்தப்பட்டன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து பம்பாய், அண்ட் ஆப்ஷன் 2ல் வந்து அலகாபாத், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து மெட்ராஸ், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து லாகூர். ஓகே, ஸோ இது வந்து ஒருங்கிணைந்த இந்தியா வச்சு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அந்த காலத்தில் அதாவது இந்தியா பாகிஸ்தான் இதெல்லாம் பிரியாமல் இருந்துச்சுல, அப்போலேருந்து கேட்குறாங்க. அப்போ பார்க்கும்பொழுது இதில் ஃபஸ்ட்டு இந்தியன் ஒலிம்பிக் கேம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லாகூர். ஓகே, ஸோ லாகூரில் தான் வந்து இது வந்து நடத்தப்பட்டது அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஓகே, புரிஞ்சுக்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் அதாவது முதல் இந்திய ஒலிம்பிக் போட்டிகள் வந்து எந்த நேரத்தில் நடத்தப்பட்டது அப்படின்னா லாகூர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விஷு ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா மத்திய பிரதேச விஷுங்கிற ஃபெஸ்டிவல் வந்து கீழே கொடுக்கப்பட்ட எந்த மாநிலங்களில் கொண்டாடப்படக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். ஓகே, ஸோ ஆப்ஷன் 2ல் வந்து குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா. ஓகே, ஆப்ஷன் 3ல் வந்து கேரளா அண்ட் கர்நாடகா, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து கேரளா அண்ட் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு எது சரியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரளா அண்ட் தமிழ்நாடு. ஓகே, ஸோ இதுதான் சரியான. ஓகே, ஸோ கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த விஷு பண்டிகை வந்து கொண்டாடப்படுது. ஓகே, ஸோ விஷு ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரளா மற்றும் தமிழ்நாடுங்கிறது தான் இதில் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சா விஷு பண்டிகை கேரளா மற்றும் தமிழ்நாடு. ஏன்னா கேரளாவுடைய ஒரு நியூ இயராக வந்து இது வந்து சொல்லப்படுது. ஓகே, ஸோ கேரளாவுடைய நியூ இயராக வந்து சொல்லப்படுது. கேரளாவை ஒட்டி தமிழ்நாடு இருக்கிறதுனால தமிழ்நாட்டிலையுமே இது கொண்டாடப்படக்கூடியதாக இருக்குது. ஓகேவா, ஸோ கேரளாவில் இது தவிர வந்து ஓணம் பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய. ஓகே, அது முக்கியமான ஒன்று. ஓணம் பண்டிகை எப்பொழுதுமே வந்து ஓணம் பண்டிகை வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்தில் வந்து கொண்டாடப்படக்கூடியது. ஓகே, ஒவ்வொரு வருஷமே இது வந்து ஒரு 10 days ஃபெஸ்டிவலாக வந்து கொண்டாடப்படுகிறது. ஓகே, ஸோ ஓணம் பண்டிகை வந்து ஒட்டுமொத்தமாக 10 days 10 நாட்கள் கொண்டாடப்படக்கூடியதாக வந்து இருக்குது. 10வது நாளில் தான் வந்து ஓணம்ங்கிற மாதிரி வந்து ஃபுல் ஃபெஸ்டிவலுமே இருக்கும். ஆனால் 10 நாளுக்கு வந்து தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வந்து கொண்டாடுவாங்க. ஒட்டுமொத்தம் இது 10 நாள் ஃபெஸ்டிவலாக வந்து கொண்டாடப்படக்கூடியதாக இருக்குது. ஓகேவா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சுபான்ஸ்ரீ, ஜெய் வர்ஜாலி, தன்ஸ்ரீ, புதிர்மாரி ஆர் த மேஜர் ட்ரிபியூட்டரி ஆஃப் விச் ரிவர். ஓகே, ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா சுபான்ஸ்ரீ, ஜியாபர்லி, தன்ஸ்ரீ மற்றும் புத்திமாரி ஆகியவை எந்த நதியின் முக்கிய நதிகள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க, துணை நதிகள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கிளையாறுன்னு கேப் சொல்லுவோம்ல, அது மாதிரி தான். ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து மகாநதி, அண்ட் ஆப்ஷன் 2ல் கோதாவரி, அண்ட் ஆப்ஷன் 3ல் பாகிரதி, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பிரம்மபுத்திரா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் எந்த ஆற்றுடைய கிளையாறாக வந்து இதெல்லாம் இருக்குது. சுபான்சிரி, ஜியாபரலி, தன்சிரி, புத்திமாரி எல்லாமே வந்து பிரம்மபுத்திரா ஆற்றுடைய ஒரு கிளையாறாக தான் வந்து இதெல்லாம் இருக்குது. சுபன்சிரி, ஜியாபர்லி, தன்சிரி மற்றும் புத்திமாரி இது எல்லாமே வந்து பிரம்மபுத்திரா ஆற்றுடைய துணையாறு, கிளையாறுன்னு கூட வந்து நீங்கள் சொல்லலாம், கிளையாறுகள் அப்படிங்கிற சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இது வந்து ஜாகிரஃபியில் ரிவர் சிஸ்டத்தில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ், அதாவது குறிப்பிட்ட எதிர்ப்பின் அழகு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஷன் 1ல் வந்து கூலும், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து 2ல் வந்து ஆம்பியர், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து ஓமீட்டர், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து ஃபேரடே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு எது சரியானதாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸுடைய ஆப்போசிட்டான ஓம் மீட்டர் அப்படிங்கிறது தான் சரி. ஓகே, ஸோ ஓம் மீட்டர் அப்படிங்கிறது தான் வரும். சரியான ஆன்சர் வந்துன்னா ஓம் மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யாசங்கான். ஓகே, ஸோ யாசங்கானான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ யாசங்கானா இஸ் ஃபோக் டான்ஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ டான்ஸை வச்சு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. முதல்ல ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்தோமா, கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவல் எல்லா கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டான்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே ஸ்டாட்டிக் ஜிகே டாப்பிக்கில் வரக்கூடியது. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான் இது. அப்போது இதில் வந்துட்டு இந்த யாசங்கானா, அது யாசங்கன் அல்லது யாசங்கானா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஃபோக் டான்ஸ் ஓகே என்பது எந்த மாநிலத்தில் நாட்டுப்புற நடனமாக இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபோக் டான்ஸாக இருக்குங்கிறத கேட்குறாங்க. நிறைய பேருக்கு இந்த ஃபோக் டான்ஸ் அண்ட் த கிளாசிக்கல் டான்ஸ் இதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியல. ஓகே, ஸோ
கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கிற அங்கீகரிக்கும் செவ்வியல் நடனமாக இருக்குங்கிறது ரொம்ப ஆண்டுகளாக வந்து ஒரு மாநிலத்தில் வந்து ஆடப்படக்கூடியதாக இருக்கும், பல நூற்றாண்டுகளாக. அப்படிப்பட்டதான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அங்கீகாரங்கிறத அளிக்கப்பட்டிருக்கு அரசால். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபோக் டான்ஸுங்கிறது ஒவ்வொரு மாநிலங்களும் மட்டும் ஆடக்கூடியதாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற நடனமாக தான் இருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், ஆப்ஷன் 2ல வந்து மேற்கு வங்காளம், ஆப்ஷன் 3ல வந்து ஒடிசா, ஆப்ஷன் 4ல வந்து கர்நாடகா கொடுத்துருக்காங்க. இதில் யாசங்கானா அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கல எந்த மாநிலத்தில் ஆடக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா. ஓகேவா? ஸோ கர்நாடகா மாநிலத்தில் வந்து இந்த யாசங்கானா அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒடிசாவில் வந்து ஒடிசிங்கிற ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ஆடப்படக்கூடியதாக இருக்கும். ஓகே, கோமர் இருக்குது. அதே மாதிரி வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து ஃபோக் டான்ஸஸ் இருக்குது. மத்திய பிரதேசில் வந்து இருக்குது. ஓகே, மத்திய பிரதேசில் மட்கி அதெல்லாம் வந்து ஆடக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்குது. அதுக்காக வந்து நம்ம கிளாஸில் டீச் பண்ணும்போது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் தொடர்ந்து கிளாஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ கேஷ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மிக்க நன்றி. கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர் ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், நிறைய கிளாஸ் கொடுக்குறக்கும். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக வந்து கீழே கான்பாக்ஸ் எழுதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ கேஷ்.